உலகம் 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 நிப்பீங்க. மவுத்து வந்துருமோன்னு பயப்படுவீங்க. இது வந்துருச்சுன்னா இந்த சமூகத்தில் எவன் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, நாங்க இப்படித்தான் இருப்போம்னு இருப்பீங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், காசாவுல மக்கள் செத்து மடிகிறார்கள். 2035 FIFA எங்களுக்கு வேணும்னு சவுதி சண்டை பிடிச்சிட்டு நிக்குது. மக்களை தான் அடிச்சு சாகடிக்கிறானே தவிர அங்க இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்காக போராடுகிற பாலஸ்தீன ராணுவத்தோடு தாக்கு பிடிக்க முடியுதா? தாக்கு பிடிக்க முடியல. ஈஸ்டர் அட்டாக் நடந்ததுதான் நடந்துச்சு. கொள்கையை காணோம், கோட்பாட்டை காணோம். சில பேர் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, ஆடம்பர திருமணமா இப்பெல்லாம் ஹராம் ஹலால் பேசாதீங்க, நாங்க போய்க்கிருவோம். எதிரான ஒரு சூழ்ச்சி நடந்ததோட என்ன செய்யறான்னா, கொள்கையை விட்டு கொடுத்துட்டு போகிற நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். அந்த மக்கள் அதை செஞ்சாங்களா? இவ்வளவு அநியாயம் நடக்குது, நாங்க காசா விட்டு போயிடுறோம், நாங்க இஸ்லாத்தை விட்டு போயிடுறோம், அல்லாஹ் உனக்கு கண் இல்லையா, நீ பார்க்க மாட்டியா, இப்படி ஒரு வீடியோ பாத்தீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் தனது தூதர்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அனுப்பி வைத்து இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டிய வழிமுறைகள் என்பதை தந்த அதே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் நம்முடைய வாழ்க்கைகளை நாம் அமைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழுகிற வேளை கண்டிப்பாக நாளை மறுமையிலே நாம் நஷ்டவாளிகளாக கணக்கிடப்பட்டு நரக படுகொலியில் தள்ளப்படுவோம் என்கிற எச்சரிக்கையையும் நமக்கு புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் காட்டிய வழிமுறைகள் படி மாத்திரம் வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாம் காட்டிய வழிமுறைகளை மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை நாமே ஆக்கிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ஒரு மாதங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட 40 நாட்களை தாண்டி இந்த உலகமே பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநியாயமாக மாறியிருக்கிற ஒரு விவகாரம் காசா முஸ்லிம்கள் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலாக இருக்கிறது. இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விவகாரம் என்னென்று சொன்னால், இது அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பித்த ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இது ஒரு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அக்டோபர் 7ஆம் தேதிய தாக்குதலுக்கு பிறகுதான் இஸ்ரேல் முழுவதுமாக பாலஸ்தீன மக்கள் மீது, குறிப்பாக காசா மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு காசாவை தாண்டி வெஸ்ட் பேங்கினுடைய பல பகுதிகள், ரமல்லாவினுடைய பல பகுதிகள் என்று முழு பாலஸ்தீனம் என்று இன்றைக்கு எது இருக்கிறதோ அந்த பாலஸ்தீனத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் ரைடு பண்ணுவது, மக்களை கைது பண்ணுவது, கொலை செய்வது என்று அவர்களுடைய அநியாயங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் காண முடிகிறது.
இந்த அநியாயங்கள் தொடர்கிற அதே நேரத்தில் நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் வரலாற்றுகளில் நம்ம பார்த்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சில அநியாயக்காரர்களை பெயர் சொல்லி இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று வரலாறுகளில் படித்திருக்கிறோம். இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு ஹிட்லர் எவ்வளவு பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளன் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த அநியாயங்களை எல்லாம் மிஞ்சுகிற அளவுக்கு உலகத்தில் இப்படியும் ஒரு அநியாயம் நடக்குமா என்று யோசிக்கிற அளவுக்குண்டான மிக பாரிய ஒரு அநியாயத்தை தற்போது காசாவிலே இஸ்ரேலும் அதனுடைய நேச நாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகமே அதை கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு கேட்டா, யுஎன்ஐ பற்றி சொல்லுகிற நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை என்பது எக்ஷன் 0 எக்ஷன் என்று சொல்லி மிக பிரபலமான பத்திரிகையாளர்கள் எழுதுகிற அளவுக்கு அவர்களுடைய நிலை இருக்கிறது. ஐநா சபை என்பது இப்படி ஒரு பிரச்சனை நடந்தா யுத்த விதிமுறைகளை பேணியாவது யுத்தம் பண்ணுங்க என்று அதுக்கு அடுத்த ஆக்ஷன் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க 0 ஆக்ஷன்ல அறிக்கை விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்துகிறவர்கள் எந்த அளவுக்கு இப்ப உச்சம் தொட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், காசாவில் இருந்த கிட்டத்தட்ட 35 மருத்துவமனைகள்ல 22 ஹாஸ்பிட்டல்கள் மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறது, அழித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனைகள் எந்த ஒரு மருத்துவ பணிகளையும் செய்ய முடியாது. இதே நேரத்தில் இந்த அழித்து இல்லாமலாக்கப்பட்ட மருத்துவமனைகள் மிக முக்கியமான மருத்துவமனை துருக்கி அரசாங்கம் கட்டி கொடுத்திருந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல். கேன்சர் நோயாளிகள் அங்கே இருந்த கடைசியாக இருந்த நோயாளிகள் தற்போது துருக்கிக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மருத்துவமனை மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியா கவர்மெண்ட் கட்டி கொடுத்த மலேசியன் ஹாஸ்பிட்டல் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியா கட்டி கொடுத்த இந்தோனேஷியா ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு நாடும் அவங்களோட பேர்ல கட்டி கொடுத்திருக்கிறாங்க, அழிக்கப்பட்டிருக்கிறது. கட்டார் கட்டி கொடுத்த கத்தாரி ஹாஸ்பிட்டல் அழிக்கப்பட்டிருக்கிறது. அல் குதுஸ் ஹாஸ்பிட்டல் அழிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அங்கே இருக்கிற எல்லா மருத்துவமனைகளும் அழிக்கப்பட்டிருக்கிறது. அழிக்கப்படுறது மட்டுமல்ல, அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், உலகத்தில் முஸ்லிம் நாடுகளை அழிப்பதற்கு என்ன காரணத்தை சொன்னாங்களோ அதே காரணத்தை இப்பொழுது இந்த மருத்துவமனைகளை அழிப்பதற்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணத்தை சொன்னாங்க? சதாம் ஹுசைன் மீது அமெரிக்கா ஈராக்கை நாசமாக்கினாங்க, அழித்து இல்லாமல் ஆக்கினாங்க. அந்த ஈராக்கை தாக்குவதற்கு சொன்ன நியாயம் என்னன்னு சொன்னா, நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்கிறாரு, உள்ள அணு ஆயுதம் இருக்குது, அந்த அணு ஆயுதத்தை நாங்க மீட்க போறோம். இன்னைக்கு இஸ்ரேல் என்ன குண்டை போட்டு கொண்டிருக்கிறான், அந்த பாஸ்பரஸ் குண்டு இருக்குது, அதை நாங்க மீட்க போறோம் என்று சொல்லிதான் இந்த ஈராக் மீது தாக்குதல் நடத்தி சதாம் ஹுசைனுடைய ஆட்சியை இல்லாமலாக்கி முழு ஈராக்கையும் நாசமாக்கி ஒரு நாட்டுக்குள்ள பல அரசாங்கங்கள் உண்டாகிற அளவுக்கு உண்டான ஒரு நாசகார காரியத்தை அமெரிக்கா உள்ளிட்ட இந்த நேட்டோ நேச நாடுகள் செய்தார்கள். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானை எப்படி அழிச்சாங்க? ஆப்கானுக்கும் நாங்க ஒசாமா பின் லேடனை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி தாங்களே உருவாக்கிய கதாபாத்திரத்தை தாங்களே அழிப்பதற்காக அந்த நாட்டை அழித்தார்கள். ஒசாமா பின் லேடன்ங்கிறவர் அமெரிக்காவினுடைய மிக தெளிவான உருவாக்கம்ங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். ரஷ்யாவை ஆப்கான்ல இருந்து வெளியேற்றுறதுக்கு ஒசாமாவை உருவாக்கினாங்க. ஒசாமாவை அழிக்கிறதுக்காக தாங்களே களமிறங்கி ஆப்கானிஸ்தானை நாசமாக்கினார்கள். இப்படி உலகத்தில் நீங்க முஸ்லிம் நாடுகள் மீது இலக்கு வைப்பதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்னன்னா, ஆபத்தான ஆயுதம் இருக்குது, நியூக்ளியர் இருக்கும்பாங்க. அப்ப இஸ்ரேல்ல என்ன இருக்குது? உலகத்திலேயே இந்த நாட்டில் இத்தனை நியூக்ளியர் பாம்பு இருக்குன்னு அறிவிச்சிருக்கிறான். முஸ்லிம் நாடுகள்ல பாகிஸ்தான் மாத்திரம் தான் இந்த பாம்பு வச்சிருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தன் வசத்துல அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடுகள் பட்டியல்ல இடம்பெறாம இருக்கிற ஒரே நாடு யாருன்னு கேட்டா இஸ்ரேல். அவர்கள் அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருந்தாலும் அவங்க மேல எந்த ஆக்ஷனும் இல்லை. மருத்துவமனைகளை தாக்குகிறார்கள். தாக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு கீழே ஹமாஸினுடைய பதுங்குகுழி இருக்கிறது. கட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு இதைத்தான் சொன்னாங்க, அல் குதுஸ் மருத்துவமனைக்கு இதைத்தான் சொன்னாங்க, டர்க்கிட மருத்துவமனைக்கு இதைத்தான் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் இந்த காரணத்தை சொல்லுவாங்க. அடிச்சு முடிச்சு பார்த்தா அதுக்கு கீழே எந்த ஒரு பங்கரும் இருக்காது, எந்த ஒரு ஆயுத களஞ்சிய சாலையும் இருக்காது. இப்ப என்ன நடந்ததுன்னா, கடைசியாக இந்த ஷிஃபா மருத்துவமனை காசாவில் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவமனை, அந்த மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தும் போது உலக நாடுகள் அத்தனையும் கண்டிச்சது.
ஈவன் அமெரிக்க ஜனாதிபதியை தாக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படி ஆரம்பத்தில் சொன்னார், பிறகு மாத்திக்கிட்டாரு. தாக்காதன்னு சொல்லியும் அங்க 4 காரணங்கள் சொன்னார்கள். என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஹமாஸுடைய தலைமையகம் அந்த மருத்துவமனைக்கு கீழே இருக்கிறது அப்படின்னாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு கீழே அவர்களுடைய ஆயுத தொழிற்சாலை இருக்கிறது என்றார்கள். மூணாவது என்ன சொன்னாங்கன்னா, அவர்களுடைய ஆயுத களஞ்சிய சாலை இருக்கிறது என்றார்கள். ஆயுத களஞ்சிய சாலை இருக்குது, ஆயுத தொழிற்சாலை இருக்கிறது, அவர்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது, அதுக்கு கீழே பங்கர் இருக்குதுன்னாங்க. காசா முழுக்க பங்கர் இருப்பது உண்மை. ஆனா இந்த மருத்துவமனைக்கு கீழே இல்ல, வேணும்னா ஐநா சபையினுடைய பிரதிநிதிகள் வந்து பாருங்க ஹமாஸ் அறிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இல்ல அதுக்கு கீழே இருக்குதுன்னு சொல்லி நேத்து அடிச்சது மட்டுமில்ல, உலக வரலாற்றில் இப்படி ஒரு அநியாயம் நடக்குமான்னு பார்க்கிற அளவுக்கு அங்க ஏற்கனவே மவுத்தாகி அடக்கம் செய்யாம இருந்த பல பாடிகளை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதான் இந்த மிகப்பெரிய சர்ச்சையா இருக்குது. ஜனாசாக்களையே தூக்கி கொண்டு போய் விட்டார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வக்கிர புத்தி உள்ள நுழைஞ்சி அந்த தோல்விக்கு மேல் தோல்வி வரும்போது செத்து போன ஜனாசாக்களை கூட இன்னும் கொண்டு அழிக்கிற அளவுக்கு, நாசமாக்குற அளவுக்கு வக்கிர முத்தி போய் என்ன செய்யறான்னா, டஜன் கணக்கான ஜனாசாக்கள் அள்ளிட்டு போயிட்டாங்க என்று சொல்லி அங்க இருக்கிற சுகாதார அமைச்சு அறிவிக்கிறது. கடைசியில் அடிச்சு தாக்கி முடிச்சுட்டு என்ன செஞ்சான்னா, உள்ள சில மீடியாக்களை கூட்டிட்டு போய் இங்க பாருங்க ஆயுத களஞ்சிய சாலை நாங்க பிடிச்சிருக்கிறோம்னா. இந்த சம்பவம் நடைபெற்று ஒரு 2 ஹவர்ஸ்ல லெபனான்ல இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர் என்ன செஞ்சாருன்னா, உசாமா ஹம்தான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். நடத்தி வரிக்கு வரி பதில் கொடுக்கிறாரு. எப்படி பதில் கொடுக்கிறாரு? இதுக்கு கீழே எங்க ஆயுத களஞ்சிய சாலை இல்ல, அதுக்கு என்ன ஆதாரம் என்று சொல்லி அவங்க சொன்னதையே இவர் ரிப்பீட் அடிக்கிறார். எப்படி அடிக்கிறாரு? நீ உள்ள போன மீடியாவை கூட்டிக்கிட்டு போறான், மீடியாவை கூட்டிட்டு போய் ஒரு வீடியோ வெளியிடுறான். என்ன வீடியோன்னு கேட்டா, அன்எடிட்டட் வீடியோ, இதுல எந்த எடிட்டும் நாங்க பண்ணல, இங்க பாருங்க நாங்க உள்ள போறோம்னு காட்டினா. அந்த வீடியோவை இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் வெளியீடு செய்து, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வெளியீடு செய்து வித்தின் ஹாஃப் அன் அவருக்குள்ள அவங்களே டெலீட் பண்றாங்க. டெலீட் பண்ணி திருப்பி அதுல ஒரு எடிட்டிங் பண்ணி, ஏற்கனவே அது எடிட்டிங், திரும்ப ஒரு எடிட்டிங் பண்ணி திரும்ப அதை வெளியிடுறாங்க. அதிலேயே நம்ம பார்த்தா கூட உள்ள போறாங்க. சில ஆயுதங்கள், ஆயுத களஞ்சிய சாலை இருக்குன்னா எப்படி களஞ்சிய சாலை இருக்குன்னு, ஒரு 300 ராக்கெட்டாவது இருக்க வேணாமா, ஒரு 500 வெப்பனாவது இருக்க வேணாமா, இருக்கிறதுல ஒரு 100 கணக்கான ஆயுதம் இருக்க வேணாமா. 2 பேக் எடுக்கிறாங்க, 2 லேப்டாப் எடுக்கிறாங்க, ஒரு 10 மெஷின் கன் எடுக்கிறாங்க, ஒரு 3 கைக்குண்டு எடுக்கிறாங்க. இவ்வளவுதான் அவங்க ஆயுதம் எடுத்தது, இவ்வளவுதான். இவ்வளவு எடுத்துவிட்டு ஆயுத களஞ்சிய சாலைன்றாங்க. அதுக்கு ஹமாஸ் தெளிவாக ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன பதிலை சொன்னாங்கன்னு கேட்டா, நீ உள்ள போனியப்பா, எங்க ஆயுதம் சிலதை எடுத்தியே, அது எங்க ஆயுதம் இல்லைங்கிறதுக்கு முதல் ப்ரூஃப் என்ன தெரியுமா? ஆயுதம் ஒன்று கண்டுபிடிக்கப்படுதுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ராணுவமும் அதை எப்படி எடுப்பான்? ஆயுதம் இருக்குண்டா நம்ம பார்த்தோம் இல்லைங்க. இப்ப இந்த ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு அங்க ஆயுதம் இங்க ஆயுதம் எல்லாம் எடுத்தானே, ராணுவத்தில் ஒருத்தர் ஆயுதத்தை கண்டுட்டாருன்னா உடனே போய் எடுத்துருவாரா? எடுக்க முடியுமா? அப்படி அப்படி எடுக்க கூடாது. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? பாம் ஸ்குவாட் வரணும். அந்த பாம இல்லாமல் ஆக்குகிற, செயலிழக்க செய்கிற அந்த ஆடைகளை உடுத்துக்கிட்டு வருவாங்க. இன்கேஸ் அது வெடிச்சா கூட அவனுக்கு பாதிப்பு வராத மாதிரி அதுக்குரிய ஆடைகள் அணிஞ்சிருப்பாங்க. பாம் ஸ்குவாட் வந்து செக் பண்ணி இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் என்ன செய்வான்னா அதை செயலிழக்க செய்வான். இவன் என்ன செய்யறான், கூட்டிக்கிட்டு அன்எடிட்டட் இப்பதான் உள்ள போறோம் பாத்துக்கிறேன்னு போய் பேக திறந்து காட்டுறாரு. பாருங்க ஆயுதம் இருக்குது. இப்படி காட்டினதுல இருந்து என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வச்சது என்ன இருக்குன்னு உனக்கு தான் தெரியும், அதனாலதான் நீயா போய் ராணுவத்தில் ஒரு சிப்பாய் போய் திறந்து காட்டிக்கிட்டு இருக்கிற. சரியா இருந்தா என்ன செய்யணும்? பாம் ஸ்குவாடை கூட்டிட்டு போய் காட்டணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லேப்டாப்பை காட்டுறாங்க, புத்தாப்புது லேப்டாப், பிராண்ட் நியூ லேப்டாப் கொண்டு வந்து திறந்து வச்சிருக்கிறான். அதுல இருக்கிற ஒரு இமேஜ், அதுல ஓப்பன்ல ஸ்கிரீன்ல ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் எடுத்து வட்டம் போட்டு காட்டுறாங்க. இது யார் புரியுதாடா? இது எங்களுக்கு உரியது அல்ல. ரெண்டாவது, மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆயுதத்தை கொண்டு போய் காட்டும் போது அடுக்கி வச்சிருக்காங்க, பசந்தா அடுக்கி இருக்கிறாங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, உக்கிரமான யுத்தம் நடக்குது, அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள எங்களுடைய ஆயுதம் இருக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிற, அப்ப எங்க ஆயுதம் இருந்திருந்தா நாங்க எப்படி இருந்திருப்போம்? எங்களுடைய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு ஷோரூம்ல கண்காட்சிக்கு வைக்கிற மாதிரி தான் நாங்க வச்சிருப்போமான்னு கேட்கிறாரு. என்ன ஷோரூம்ல மாதிரி அழகா அடுக்கி வச்சிருக்காங்க, இப்படித்தான் இருக்குமா? ரெடியா இருந்திருக்க மாட்டோமா? எல்லாத்துக்கும் மேல ஒரு வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அந்த வீடியோவில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆயுதம் எல்லாம் காட்டுற இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு பெட்டி இருக்குது.
அந்த பெட்டியில ஒரு பார்கோடு இருக்குது. அதை வட்டம் போட்டு காட்டிட்டு ஏன் காட்டுறாங்கன்னா, ஒரு பெட்டி இருக்குது, இந்த பெட்டிக்குள்ள, இந்த பெட்டியில அந்த ஆயுதம்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த பெட்டியை பார்த்துக்கிறங்க, பார்கோட் இருக்கும்ல, ஒரு பெட்டியை எடுத்துக்கிட்டீங்க, அந்த பெட்டியில பின்னாடி பார்கோட் அடிச்சிருப்பான். இந்த கொடை மார்க் வச்சிருப்பான்ல, கொடையை இப்படி கவுத்தினமா திறந்து ஓபன் பண்ணி இப்படி வச்சிருந்தாண்டா பெட்டியை இப்படி வைங்க அல்லது இப்படி வைங்கிறதுக்காக அதை காட்டுவாங்க. அதை வட்டம் போட்டு காட்டுறாங்க. இப்படி இருக்குதா, இந்த பிபிசி வீடியோவை பாருங்கன்னு பிபிசி போட்டிருக்க வீடியோவை காட்டுறாங்க. அதே பெட்டியை தூக்கிட்டு உள்ள போறாங்க, அதே சிபா மருத்துவமனைக்குள்ள. அப்ப இதெல்லாம் அவர்களே பிளான் பண்ணி கொண்டு போய் சில ஆயுதங்களை வச்சுவிட்டு மருத்துவமனையை மொத்தமா அழிச்சு நாசமாக்கி, இப்பயும் 700 மருத்துவர்கள், 700 மருத்துவர்கள் சார்ந்த ஊழியர்கள் 700 பேர் இருக்கிறாங்க, 15,000க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு கொடுமை நடக்குது, உலகமே பார்த்து கை கட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது. என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, நாங்க எதையுமே கண்டுக்க மாட்டோம் என்று உலகமே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அநியாயத்தை இந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அரபு நாடெல்லாம் கூடுறாங்க, கலையிறாங்க. கூடும் போதே என்ன சொன்னாங்க காசா மக்கள், நீங்க கூட்டல எந்த பலனும் இல்லை, கூடிவிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு போவீங்க, அந்த அறிக்கையை வெளியிட்டு நாங்கள் கண்டிக்கிறோம் பாங்க. இவ்வளவுதான் செய்யறாங்களே தவிர அந்த மக்களுக்குரிய எந்த ஒரு நியாயமாவது கிடைக்குதான்னா எந்த ஒரு நியாயமும் இல்லை. உலகத்தில் 57 அரபு நாடுகள், 23 பவர்ஃபுல் முஸ்லிம் நாடுகள், இவ்வளவு நாடுகள் இருந்தும் ஒருத்தனுக்கு நிறுத்து, நீ அடிச்சா திருப்பி அடிப்பேன் சொல்ல முடியாத அளவுக்கு பச்சையாக அவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல் உலகத்தில் இருக்க சின்ன சின்ன நாடுகள் கூட இஸ்ரேலை கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று மோல்டா, அப்படி ஒரு நாட்டையாவது எத்தனை வாட்டி கேள்விப்பட்டிருப்போம்? மோல்டான்னு ஒரு நாடுங்க, அவன் யூஎன்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்றான், இதை நிறுத்துங்கிறான். பிரேசில பார்த்தோம், பிரேசில் அதாவது தென் அமெரிக்க நாடுகள்ல ஒண்ணு, பிரேசில் மாதிரி இந்த உலகத்துல பிரேவாக மிக தெளிவான முடிவெடுத்த ஒரு அரபு நாடு இல்ல. காசாவுல இருந்த இரட்டை குடியுரிமை பெற்ற முஸ்லிம்கள், அவங்களுக்கு ரெண்டு குடியுரிமை இருக்கும், காசா வாசிகளாகவும் இருப்பாங்க, பிரேசில் வாசிகளாகவும் இருப்பாங்க. முந்த நாள் என்ன செய்யறாங்கன்னா, காசாவுல இருந்து ரஃபா போர்டர் வழியாக எகிப்துக்கு போய் எகிப்துல இருந்து போறாங்க. எங்க போறாங்க? நேர பிரேசிலுக்கு. பிரேசில் அவங்க வாழ்றது பிரேசில்ல, இங்க யுத்தத்துல மாட்டிக்கிட்டு இருந்தாங்க பாலஸ்தீன மக்கள். பிரேசிலுக்கு போய் இறங்குறாங்க. உலக வரலாற்றில் ஒரு ஜனாதிபதி ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு போவான்? இன்னொரு நாட்டு ஜனாதிபதி வந்தா போவான், இன்னொரு நாட்டினுடைய அதிபர் வந்தா போவான், ஐநா சபையினுடைய முக்கியஸ்தர்கள் வந்தா போவான், வாங்கன்னு வர வைக்கிறதுக்கு ரெட் கார்பெட் போட்டு. பிரேசில் என்ன செய்யறாங்கன்னா, பிளைட்ல இருந்து விமான நிலையம் முடிகிற வரைக்கும் ரெட் கார்பெட். பிரேசில் ஜனாதிபதி வர்றாரு ஏர்போர்ட்டுக்கு, அத்தனை வந்த பாலஸ்தீனர்களை கட்டி அணைச்சி தங்களுடைய தேசிய கொடியை வச்சு வாங்க நாட்டுக்குள்ள கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, மொத்தமா எல்லாத்தையுமே கட் பண்றோம், நமக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுங்கிறார். எப்படி முடிவு? ஒரு தென் அமெரிக்க நாடு எடுக்குது. இந்த மாதிரி ஒரு முடிவை ஒரு பஹ்ரைனால எடுக்க முடியல, குவைத்தால எடுக்க முடியல, ஈவன் சவுதியால எடுக்க முடியல, எந்த ஒரு அரபு நாட்டினாலையும் இப்படி ஒரு முடிவை எடுக்க முடியல. காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? பசி பிடித்தவர்களுக்கு முன்னால் ஒரு சாப்பாட்டு தட்டு வைக்கப்பட்டால் அந்த தட்டை நோக்கி பசி பிடித்து கொண்டு எப்படி சாப்பிடுவதற்கு ஓடி வருவார்களோ, பஞ்சத்தில் கிடக்கிறோம், சாப்பிட வழி இல்லாம இருக்கிறோம், ஒரு நல்ல பிரியாணி பார்சல் கிடைக்குது, அதை எப்படி சாப்பிடுறதுக்கு ஓடி வந்து எனக்கு வேணும் எனக்கு வேணும் சண்டை பிடிப்போமோ, அதுபோல் இந்த இஸ்லாமிய உம்மத்தை அழிப்பதற்காக படை திரண்டு வருவார்கள். சாப்பாட்டு தட்டு யாரு? காசா மக்கள் மாதிரி வச்சுக்கிறீங்க, முஸ்லிம்கள். சாப்பாட்டு தட்டு அதை அழிக்கிறதுக்கு எப்படி வருவான்? பசி பிடிச்சவன், வெறி பிடிச்சவன் எப்படி வருவானோ அது மாதிரி வருவாங்க. இப்ப பாக்குறோம் நெத்தன்யாஹுவுடைய ராணுவத்தை, அது மாதிரி தானே இருக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அமீன் கில்லத்தின் பினா யௌமைதி, அப்ப நாங்க கொஞ்சம் பேர் தான் இருப்போமா? இப்ப அந்த செய்தி சொல்லும் போது பஹ்ரைன்ல கொஞ்சம் பேரு, மற்ற இடத்துல கொஞ்சம் பேரு, ஒட்டுமொத்தமா முஸ்லிம்கள் தேடி கூட்டி கழிச்சு பார்த்தாலே ஒரு 1,00,000 பேர் வருவாங்க. இப்படி ஒரு கிரவுடு தான் அப்பையும் இருப்போமாங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்ல, நீங்க நிறைய பேர் இருப்பீங்க. எவ்வளவு பேர் இருப்பீங்கன்னா, வெள்ளத்தில் அடித்து செல்லுகிற நுரைகள் அளவுக்கு இருப்பீர்கள். ஒரு வெள்ளம் வந்தா எவ்வளவு நுரை வரும், அந்த மாதிரி வெள்ளத்தில் அடிச்சு போற சருகுகள் மாதிரி இருப்பீங்க. லட்சக்கணக்கு கோடி கணக்கில் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் வகுன் இருக்கும். என்ன இருக்குமா?
உள்ளத்துல வகுன் இருக்குமா. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மல் வகுன் யார ரசூலல்லாஹ், வகுனுண்டா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களும் அரபிகள் தான். ஆனா ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு புது விளக்கம் சொல்லுவாங்கங்கிறதுக்காக கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கராஹியத்துல் மவுத், மரணத்தை வெறுப்பீர்கள், வஹுப்பு துன்யா, உலகத்தை ஆசை வைப்பீர்கள். உலகம் 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 நிப்பீங்க, மவுத்து வந்துருமோன்னு பயப்படுவீங்க. இது வந்துருச்சுன்னா இந்த சமூகத்தில் எவன் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, நாங்க இப்படித்தான் இருப்போம்னு இருப்பீங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், காசாவுல மக்கள் செத்து மடிகிறார்கள். 2035 FIFA எங்களுக்கு வேணும்னு சவுதி சண்டை பிடிச்சிட்டு நிக்குது. இங்க எத்தனை பேர் இதுவரைக்கும் 12,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 6,000 பேர் குழந்தைகள், எல்லாத்துக்கும் மேல் 3,000க்கு மேற்பட்டவர்கள் பெண்கள், 25,000க்கு மேற்பட்டவர்கள் கை காலை இழந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பேரை காணலங்கிறாங்க, காணாம போயிட்டாங்க. இந்த இடிபாடுகளுக்குள்ள செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒத்தரையும் எடுக்க முடியல, பெரிய பெரிய வாகனமா இருக்குது, ஆயுதமா இருக்குது எடுக்கிறதுக்கு. அவ்வளவு இழப்புகள், இவ்வளவு ஒரு அழிவு உலக வரலாற்றில் எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? எங்கேயும் பார்க்கல. இதனாலதான் ஹமாஸ் என்ன முடிவெடுத்தான்? சவுதியை நம்பி பலன் இல்லை, குவைத்தை நம்பி பலன் இல்லை, நம்ம அவங்கள்ட்ட இருந்து இந்த பாலஸ்தீன மக்களிடம் இருந்து நாம் படிக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. என்ன பாடம் தெரியுமா? அரபு நாட்டுக்காரன் மாதிரி எலும்பினா பசி, சாப்பிட்டா தூக்கம் இருந்துடாத. எலும்பிட்டா பசி வந்துடும் அவங்களுக்கு, சாப்பிட்டுட்டாங்கன்னா தூக்கம் வந்துடும், தூங்கிடுவாங்க. திருப்பி எலும்பினா திரும்ப பசி வந்துடும். இப்படி இருந்துட கூடாதுன்னு எடுத்த முடிவுல எங்களை நாங்களே பாதுகாத்துக்கிறோம்னு முடிவெடுத்தாங்க. அந்த முடிவினுடைய உச்சம் என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எப்படிடா இது, யாரும் ஒரு 3 நாள் தாங்க மாட்டாங்கன்னு நினைச்சமே, 7ஆம் தேதி அடிச்சதோட 8ஆம் தேதி தாக்க ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், 3 நாள் தாக்கு பிடிக்காம இவ்வளவு பேர் செத்து மடிகிறாங்கிறது கவலைக்குரியது. ஆனா இதுல அடுத்த பக்கம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும்ல. அதை பார்க்கும்போது 3 நாள் தாக்கு பிடிக்க மாட்டான்னு நினைச்சோம். இன்னைக்கு 41வது நாள் போய் கொண்டிருக்கிறது. மக்களை தான் அடிச்சு சாகடிக்கிறானே தவிர அங்க இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்காக போராடுகிற பாலஸ்தீன ராணுவத்தோடு தாக்கு பிடிக்க முடியுதா? தாக்கு பிடிக்க முடியல. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுடைய டெக்னாலஜி இருக்குதுல, ரிவர்ஸ் என்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதுக்கு அதாவது என்ஜினியரிங்னா இப்ப போய்கிட்டு இருக்கிறது எது எப்படி இருக்குதோ அப்படி போற ஒருத்தன் ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கிறான். சைனா செய்வான்ல, சீனாவை தான் ரிவர்ஸ் என்ஜினியரிங்க்கு உதாரணமா காட்டுவாங்க. என்னன்னா, அமெரிக்காக்காரன் எதையாவது கண்டுபிடிச்சு அழகான ஒரு தொழில்நுட்பத்தில் எதையாவது போட்டுடுவான். இவன் என்ன செய்வான்னு கேட்டா, அதையே எடுத்து பிரிச்சு மேஞ்சி பார்த்து இதுல இதை தூக்கும் அதை வெப்பம்னு சொல்லி அவனே அதுல டூப்ளிகேட் போடுவான். இதுக்கு சொல்ல ரிவர்ஸ் என்ஜினியரிங். இந்த தடவை இவர்கள் தாக்குகிற அத்தனையும் ரிவர்ஸ் என்ஜினியரிங். ஏற்கனவே செய்யப்பட்ட ஆயுதங்களை எடுத்து பிரிச்சு மேஞ்சி அதுல என்ன மாற்றம் செய்யணுமோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுல இன்னொன்னு கவனிக்கணும் என்ன தெரியுமா? ஹமாஸினுடைய கிட்டத்தட்ட 200 பேர் இந்த என்ஜினியரிங் இந்த செக்ஷன்ல இருக்கிற 200 பேர் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. 200 பேரும் குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபிதுகள். எழுத்தறிவு இருக்கிறது, படிப்பறிவு இருக்கிறது, எல்லா அறிவும் இருக்கிறது. அவ்வளவு அறிவு கொண்ட அறிவு ஜீவிகளை கொண்ட ஒரு பகுதியாக அந்த பகுதி இருக்கிறது. பார்த்தா இங்க சரிப்பட்டு வராது. அவனை நம்பி இவனை நம்பி இருந்தோம்னா அதெல்லாம் வேலைக்காகாது. நம்ம என்ன செய்யறது? நம்மை நாமே உருவாக்கி கொள்ளணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி நம்முடைய அறிவை கூட்டணும், நம்ம படிக்கணும், கல்வித்துறையில முன்னேறணும், நமக்கு நாமே நிக்கணும் சொல்லித்தான் இன்றைக்கு அவர்கள் இந்த களத்திலே 42வது நாளாக தாக்கு பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். இவ்வளவு அநியாயம் நடக்குது, ஆனாலும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த 2 முக்கியமான சம்பவங்கள். அதிலே ஒரு முக்கியமான சம்பவம், அதாவது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம், ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். இந்த 2 சம்பவங்களையும் எடுத்து பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கும். ஏன் தெரியுமா? அங்க உள்ள பிள்ளைகளை பாருங்க, அங்க உள்ள பெண்களை பாருங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களை பாருங்க. நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தா எப்படி இருக்கும்? வந்துச்சு இல்ல, எத்தனையோ கஷ்டம் வந்துச்சு. ஈஸ்டர் அட்டாக் நடந்ததுதான் நடந்துச்சு. முக்காவாசி தௌஹீத்காரங்களை எங்கன்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சா இல்லையா? கொள்கையை காணோம், கோட்பாட்டை காணோம். சில பேர் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, ஆடம்பர திருமணமா, இப்பெல்லாம் ஹராம் ஹலால் பேசாதீங்க, நாங்க போய்க்கிருவோம், வேற வேற மார்க்க விரோதமா போய்க்கிறோம். ஏன்? நாட்டு நிலைமை அப்படி. நாட்டில் நமக்கு எதிரான ஒரு சூழ்ச்சி நடந்ததோட என்ன செய்யறான்னா, கொள்கையை விட்டு கொடுத்துட்டு போகிற நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். அந்த மக்கள் அதை செஞ்சாங்களா? எத்தனை பேட்டிகளை பார்க்கிறேன். குழந்தை பிள்ளைகள், பச்சை பிள்ளைகள்
கையில பேர் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்கங்க. கையில பேர் எழுதுறான் ஒவ்வொருத்தனும். ஏன் எழுதுறீங்கன்னு கேட்கும்போது, நாங்க செத்து போயிட்டோம்னா நான் யாரு என்று உடம்பு செதஞ்சு போயிடுச்சுன்னா எங்க உம்மா வாப்பா எங்களை தேடி கண்டுபிடிக்க கஷ்டப்படுவாங்க. அதனால கையில பேர் எழுதிக்கிறோம். செத்து போனா கை எடுத்து பார்ப்பாங்க, இது எம்புள்ள தான் மௌத்தா போயிருக்குது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனோநிலையில் இருக்கிறார்கள் அவர்கள். அப்படி நடக்கத்தான் செய்யும். நாங்க அதுக்கு ரெடி தான், ஏன்னா எங்களுடைய நாட்டை விட்டு கொடுக்க முடியாது என்கிற அவ்வளவு ஒரு உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டம் மக்காவினுடைய ரசூலுல்லாஹ் கஅபத்துல்லாவுக்கு சுத்தி கஅபத்துல்லாவுடைய நிழல்ல சால்வையை போட்டு நபிகள் நாயகம் சாய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, போய் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், கடுமையான தொல்லை தருகிறார்கள், வாழவே முடியவில்லை, கொன்றொழித்துக் கொண்டிருக்கிறார்கள், துன்பம் தருகிறார்கள், அடிக்கிறார்கள், இவ்வளவு கஷ்டத்தையும் எங்களால் தாங்க முடியாமல் இருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க கூடாதா, கையேந்த கூடாதா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. எப்ப இது? மக்காவினுடைய ஆரம்ப நேரத்திலேயே, மதீனாவுல எல்லாம் இல்ல, மக்காவினுடைய ஆரம்ப நேரத்திலேயே போய் கேட்கிறார் கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அலா தஸ்தன்சிருலனா, எங்களுக்காக நீங்க உதவி கேட்க மாட்டீங்களா, அலா ததுலனா, எங்களுக்காக நீங்க துஆ கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கப்பாபே, உங்களுக்கு முன்னாடி போனவங்க எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டாங்கிறது தெரியுமா? இப்ப நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம ஜனாசா எரிச்சதுக்கே துடிச்சு போயிட்டோம், மரணித்தவர்களுடைய ஜனாசா எரித்ததுக்கே நம்ம துடிச்சு போயிட்டோம். அங்கு உயிரோடு இருப்பவர்களை எரித்துக் கொண்டிருக்கிறார்கள், பச்சை பச்சையாக கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள், குழந்தைகள் என்று பார்க்காமல் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எந்த அளவுக்கு கேட்டா, நேற்று இந்த ஹமாஸ் நடத்தின அந்த பத்திரிகை சந்திப்புல சில போட்டோஸை காட்டுறாங்க. உலகத்தில் இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா? இருப்பாங்கிறதுக்கு அவங்க தான் ஆதாரம். இந்த யூதர்கள்ல ஒரு பிரிவு இருக்கிறாங்க, ரியல் யூதர்கள், ஜியோனிஸ்டுகள் அல்ல, அவங்க யூதர்கள். அவங்களுக்கு அமெரிக்கா, ஜெர்மன், இத்தாலி உள்ளிட்ட பல நாடுகள்ல அவர்களுடைய இயக்கங்கள் பறந்து விரிந்திருக்கு. இந்த அமெரிக்காவுல எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துறது, இந்த யுத்தத்தை நிப்பாட்ட சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துற யூதர்கள் அவங்க தான். அந்த தொப்பியை போட்டுக்கொள்வாங்க, பெரிய நீட்ட தாடியா இருக்கும், கோட் போட்டிருப்பாங்க, தலைமுடிய ஆண்கள் பெண்கள் எல்லாம் அப்படி சுருட்டி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஆர்ப்பாட்டம் பல நாடுகள்லையும் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கல்ல, ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது இஸ்ரேலுக்கு எதிராகவே ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த செய்தியைத்தான் சொல்றாங்க, குழந்தைகளை கொல்லாத, அப்பாவிகளை கொல்லாத, நீ யூத லிஸ்ட்லயே வரமாட்ட என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்துட்டே நமக்கு என்ன, இலங்கையில் நடக்கக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்துட்டு துடிச்சோம்ல, என்ன நினைக்கணும், நமக்கு நடந்த மாதிரி அநியாயமா அங்க நடக்குது? இப்படி ஒரு அநியாயம் உலகத்தில் உண்டா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, நீங்க இங்க நடக்கக்கூடியதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து இப்பவே துஆ கேட்க மாட்டீங்களா, உதவி செய்ய மாட்டீங்களா என்று சொல்லி கேட்கிறியப்பா. உனக்கு முன்னாடி போனவங்களுக்கு எப்படி எல்லாம் கஷ்டம் கொடுத்தார்கள் தெரியுமா? முஸ்லிம் என்பதற்காக, வேற ஒண்ணும் கிடையாது, நீ முஸ்லிம் என்பதற்காக எவ்வளவு துன்பம் கொடுக்கப்பட்டது தெரியுமா? கழுத்தளவுக்கு பூமிக்குள் புதைக்கப்படுவார்கள், புதைக்கப்பட்டு ரம்பத்தை கொண்டு வந்து அறுப்பார்கள். இப்ப ரம்பம் கரண்ட்ல வந்து இருக்குது, முன்ன எப்படி இருக்கும்னா ரெண்டு பேர் சேர்ந்து அறுக்கிறதா இருக்கும், பெரிய வாள் அது, அந்த வாளை கொண்டு வந்து தலையில வச்சு ரெண்டா பொளப்பாங்க. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய ஈமானை பறி கொடுக்கவில்லை, ஈமானை விட்டு விலகல, என்ன கொல்ல போறீங்க அதனால நாங்க இஸ்லாத்தை விட்டு போயிடுறோம் அப்படி போகல. இன்னைக்கு பார்க்கிறோம் இவ்வளவு அநியாயம் நடக்குது, நாங்க காசா விட்டு போயிடுறோம், நாங்க இஸ்லாத்தை விட்டு போயிடுறோம், அல்லாஹ் உனக்கு கண் இல்லையா, நீ பார்க்க மாட்டியா? இப்படி ஒரு வீடியோ பாத்தீங்களா? எங்கேயாவது கண்டமா? எங்கேயாவது ஒரு பச்சை பிள்ளையாவது அல்லாவே உனக்கு கண் இல்லை? நம்ம சாதாரணமா நம்ம ஊர்ல இதை கேட்டுருவோம். ஏதாவது ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காருன்னா அல்லாவே உனக்கு கண் இல்லையாண்டு மார்பிள் அடிச்சுக்கிட்டு கத்துவா மனைவி. பார்க்கிறமா இல்லையா? வாப்பா மௌத்தா போனா தலையில அடிச்சுக்கிட்டு அழுவான், பார்க்க மாட்டியா அல்லாவே? சிறுக்கான வார்த்தைகளை அசால்ட்டா சொல்லிடுவோம். அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் பாதுகாப்பான், யாரும் பாதுகாக்கிறது, பச்சை பிள்ளை சொல்லுதுங்க, எங்களை அல்லாஹ் பாதுகாப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் கப்பாபே, நீங்க தான் அவசரப்படுறீங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஆனால் இந்த இஸ்லாமும் இந்த மார்க்கமும் இந்த மக்களும் இப்படியே இருந்துருவாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க கப்பாபே, இதுக்கு ஒரு மாற்றம் வரும். எப்படி மாற்றம் வரும் தெரியுமா? ஒரு மனிதன் தன்னந்தனியாக யமன்ல இருக்கக்கூடிய சனாவுல இருந்து ஹதரமௌத் வரும் வரைக்கும் தனியாக வருவான், எதற்கும் பயப்பட மாட்டான். ஆடு ஓநாயை சாப்பிடும் என்று மட்டும்தான் பயப்படுவான். சில ஹதீஸ்கள் அது பெண்ணுன்னு வருது, ஒரு பெண் ஒரு பொம்பளை கிளம்பி தனியா வருவா,
தான் வரும்போது தன்னுடைய ஆட்டை ஏதாவது ஓநாய் கடிச்சிடும், ஓநாய்க்கு பயப்படுவாவே தவிர வேறு எதுக்கும் பயப்படாத அளவுக்கு ஒரு சுதந்திரமான நிலை உண்டாகும். ஆனா நீங்க தான் அவசரப்படுறீங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த சம்பவத்தினுடைய அந்த முன்னறிவிப்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் நடந்த காட்சியை பார்க்கிறோம். இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன? இப்படி கஷ்டம் வரும், காசா மக்களுக்கு துன்பம் வரும், தோல்வி வருகிறது, பல பேர் கொல்லப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதை போல காலம் இப்படியே இருக்காது. முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சு? காசாவுல இருக்கிற 1000 பேர் செத்திருப்பான், அவன் என்ன அறிவிப்பான்? எங்கள்ல 2 பேர் செத்தாங்க அப்படி அறிவிப்பான். முன்ன அந்த காலம் அப்படித்தான் இருந்துச்சு. இங்க 3000 பேர் செத்திருப்பான், எங்கள்ல ஒருத்தர் செத்தாங்க அப்படி அறிவிப்பான். இப்ப எப்படி அறிவிப்பு வருது? நேற்றைய தினம் அதே உசாமா ஹம்தான் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்றாருன்னா, நாங்க பொறுத்து போய்தான் பல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தோம், நீ எல்லாம் மீறிட்ட, அதனால இன்னைக்கு நாங்க தாக்கின அடியணி பாத்தியான்னு சொல்லிட்டு அவரே என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு மட்டும் ஒரு இடத்துல நடந்த தாக்குதல்ல 202வது பெட்டாலியன், அந்த படை பிரிவுக்கு சொல்லுவாங்க, 202வது பெட்டாலியன்ல துணை தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார். 52 இஸ்ரேலிய ராணுவம் ஆன் தி ஸ்பாட் ஒரே இடத்துல செத்தாங்க. ஏன் இந்த அடி அடிக்கிறோம்னு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பச்சை பிள்ளைய கூட கருணை காட்டாம நீ நடக்கும்போது இப்படித்தான் நாங்க செய்வோம். இதுவரைக்கும் இஸ்ரேல் அபிஷியலா அறிவிச்சபடியே 400க்கும் மேற்பட்ட ராணுவம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ராணுவத்தில் மட்டும் வரலாற்றில் என்னைக்காவது இப்படி ஒரு அடி இஸ்ரேலுக்கு விழுந்திருக்குமா? இஸ்ரேல் மேல இத்தனை நாடுகள் இவ்வளவு ஒரு பாய்ச்சல் பாஞ்சிருக்குமா? வெளிநாடுகள், குறிப்பாக முஸ்லிம் நாடுகள் விட்டுருங்க, ரஷ்யா என்னைக்காவது கண்டிச்சிருக்குமா? நேற்று அவங்க கண்டிக்கிறாங்க. இப்படியே நிலைமை கைமீறினா ஈரான் உள்ள வருவாங்க, நாங்க ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டி வரும் என்று கடுமையான எச்சரிக்கையை ரஷ்யா செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா பகுதிகளிலையும் அவர்களுக்குரிய ஆதரவு தளம் உருவாகி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, நிலைமை இப்படியே இருக்காது, அது காலத்துக்கு காலம் மாறும். அந்த மாற்றத்தை இன்னைக்கு காசா விவகாரத்தில் பார்க்கிறோம். 1960 காலப்பகுதிகளில் இருந்த பாலஸ்தீன தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று யூதர்களே பேசுகிற காட்சியை பார்க்கிறோம். இப்படியான ஒரு அநியாயம், உலக வரலாற்றில் இல்லாத அநியாயம் அவர்களுக்கு எதிராக நடத்தப்படுகிறது. இதற்கு எதிராக ஜனநாயக ரீதியில் மட்டும்தான் நம்மளால போராட முடியும், அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்க முடியும். கையால் ஆகாமலே இருந்தாலும் ஐநா சபையிடத்தில் தான் கோர வேண்டி இருக்கிறது, அமெரிக்காவிடத்தில் தான் கோர வேண்டி இருக்கிறது, வேற வழி இல்லை. நம்ம நாட்டில் இவ்வளவுதான் நமக்கு செய்ய முடியும், இதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய முடியும். அவர்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்ய முடியும். மார்க்க ரீதியா துஆ கேட்கிறதோட ஜனநாயக ரீதியா நமக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த காரியங்களை செய்வதுதான் நமக்கு கடமையாக இருக்கிறது. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.